கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். ஆமென். சமீபத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கேன், நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. எதனால? நான் பெற்றிருக்கிற காரியங்கள் அளவா, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அளவா, இல்லை எனக்கு இருக்கிற தகுதினாலா, என்கிட்ட இருக்கிற பணத்தினாலா? இது எதுவுமே என்னை பாக்கியவதி ஆக்கலை. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே, அல்லேலூயா, அவர் என் தெய்வமாக இருப்பதினாலே, அவர் என் இரட்சகராக இருப்பதினாலே, நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி சாய்க்கிற ஒரு நல்ல தகப்பனை அவர் இருப்பதனால நான் பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நாம், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் நம்பிக்கை அவர் தான்? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க, மை ஹோப், மை ட்ரஸ்ட். ஆமென். என் நம்பிக்கை அவர் தான். உங்கள் சூழலை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமென். அப்படி கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், அற்பமாக எண்ண மாட்டார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.